பெருசு இளங்கோராமனுடைய ஒரு படைப்பு. நம்ம வைபவ் மற்றும் சுனில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு காஜி பெருசுங்க, திடீர்னு செத்து போகுது. செத்து போனால் கம்முன்னு இருக்காது அது காஜி. லேம்ப் போஸ்ட் ஒரு மாதிரி லிஃப்டிங்லேயே இருக்குது. இந்த லேம்ப் போஸ்ட்டை இறக்க முடியாமல் இவங்க எல்லாமே தவிக்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கு ஊரில் மானத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளாட்டுங்க. ஆக்சுவலாக ஒரு ரீமேக்கு, பட் ஆனால் ரொம்ப ஹானஸ்டான ரீமேக்னு கூட சொல்லலாம். இதுக்கு அடல்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா அது சின்ன ஒரு கூரையை பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் பிளரெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு ஃபன்னு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா வல்கராக எதுவும் வார்த்தைகள் யூஸ் பண்ணி அந்த படமெல்லாம் பார்த்திங்கன்னா யூவில் தப்பிச்சிருது. பட் இது அடல்ட்னாங்க பார்த்தா க்ளீனாக தான் இருக்குது. வார்த்தைகளில் விளையாண்டுருக்காங்க. நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா கிரேசி மோகனோட இன்ஸ்பிரேஷனில் நிறைய டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கை எரெக்ஷன், லேம்ப் போஸ்ட்டு, இப்படி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த எரெக்ஷனுக்கு சம்மந்தமான டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு 500 to 600 வார்த்தைகள் உள்ளே இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வைபவன் சுனில், சரி, வைபவ் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் போட்டே தான் இருப்போம். அப்படி அது ஒரு மீட்டரில், அதாவது இவர் ஒரு வழி தேடினா அவர் ஒரு வழி தேடுவார். திடீர்னு மாட்டு டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பார். ரேண்டமாக இருந்தது. இவர் சுனில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப காமாக ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து, டாக்டர் இப்படி அந்த பஞ்சாயத்து பண்ணலான்னு பஞ்சாயத்து பண்ணி அந்த லேம்ப் போஸ்ட்டை இறக்கலான்னு நினைப்பார். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் அவங்க அப்பா என்னென்னு ரியலைஸ் பண்ணுற இடங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. படமாகவே சரிங்க, ஒரு மாதிரி ஜாலியாக, யாரையும் பெருசாக ஹர்ட் பண்ணாமல். பாலசரவணெலாம் ஒரு ரோல் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ரோல். அதை விட முனிஷ்காந்த் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு வேலை பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் தலைவர் போலீஸு, அவரை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முண்டாச்சிப்பட்டி ஃபீல்டில் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப இயல்பாக ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சாமிநாதன் நிறைய பேரோட டோன் எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. அந்த ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் உள்ளே வேலை பார்த்து அந்த கேரக்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அட்டம்ப்ட்டுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் அவங்கெல்லாம் சேர்ந்து அடம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அடல்ட்டில் ஒரு க்ளீனான அடல்ட் என்டர்டெய்னர் இது கேட்குறக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. அதை ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அதை ட்ரை பண்ணி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரிப் பண்ணி ஆடியன்ஸ் ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுற அந்த மீட்டரில் தான் படத்தை விட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த படம். நேற்று நைட் பார்த்தேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒவ்வொரு படங்களாக பார்க்குறேங்க. ஸோ இந்த படம் நேற்று நைட் தான் பார்த்தேன். ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். நீங்களும் போங்க, உட்காருங்க, பாருங்கள். என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.